நீங்க நிறைய பேர் இளையகுமாரன மாதிரி நிறைய கிருபையை நீ இழந்துட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை ரொம்ப பெருசா இருக்கலாம். ஒரு நாள் ஆண்டவரோட முகமுகமா நீ பேசி இருக்கலாம். ஒரு நாள் ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கலாம். ஊழியத்துல உன்னை பயன்படுத்திக்கலாம். ஆனா யாருக்குமே தெரியாம எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம குற்ற மனசாட்சியோட இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, குற்ற மனசாட்சியோட நீ தூரத்திலேயே நின்னுட்டு இருந்தா கண்டிப்பா ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்க முடியாது. அதற்கு மாறாக அப்பாட்ட போய், இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு தந்த கிருபைகள் எதுவுமே கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, எனக்கு கொடுத்த தாளந்து எதுவும் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, உங்க பிரசன்னத்தை நான் உணரணும், உங்க கூட நான் உட்காரணும்னு சொல்லி நீங்க மறுபடியும் கர்த்தர் சமூகத்துல நீங்க என்னைக்கு வர்றீங்களோ, நான் நம்புறேன் அந்த இழந்து போன கிருபையும் சேர்த்து ஆண்டவர் தந்துருவாரு, சேர்த்து தந்துருவாரு. சோ நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நீங்க வெளியே போய் பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா, அதான் ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க போராடவே வேணாம், நீங்க மனசை போட்டு உழப்பவே வேணாம். நீங்க எங்க வந்துடணும் அப்படின்னா, திரும்ப உங்களை உருவாக்குற இடம் எங்கன்னா கர்த்தர் சமூகம் தான்.